இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். இதோட இன்னொரு நேம் வந்து இப்போ ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. ஸோ அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதோட சர்க்யூட் டயக்ராம், அந்த வேவ் ஃபார்ம், ரிலேட்டட் டெரிவேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம். இதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் இதில் வந்து ஒரு எஸ்சிஆர், ஒரு தைரிஸ்டர் T1ங்கிற தைரிஸ்டர் இருக்குது. தென் வி ஹேவ் த ரெசிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இன்புட் சப்ளை வோல்டேஜ் இஸ் Vs, சைனூசாய்டல் வோல்டேஜ் Vs. ஸோ அந்த Vsங்கிற வேவ் ஃபார்ம் இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்மில் நம்ம போட்டிருக்கோம். சரியா? Now இந்த சர்க்யூட் டயக்ராம் ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் மோடு டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இன்புட் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும்போது இந்த எஸ்சிஆர் வந்து ஃபார்வர்ட் பைஸ் எப்படி ஃபார்வர்ட் பைஸ் ஆகும் அப்படின்னா, மேலே வந்து ப்ளஸ் இருக்கும், கீழே வந்து மைனஸ் இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பைஸ் ஆகும். ஸோ இந்த பீரியடில் வந்து இந்த எஸ்சிஆர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட்னா இட் வில் லைக் ஏ சுவிட்ச். இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் செகண்ட் மோடு 2 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மேலே வந்து மைனஸ் இருக்கும், கீழே வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த எஸ்சிஆர் வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் பயஸ். ஸோ that time it will be acting as a open circuit. No current flow. There is no current flow. But short circuit இருக்கும்போது there is a current flow. I0ங்கிற current flow இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வேவ் ஃபார்ம் தான். நம்ம I0 current flow இருக்கும்போது ஒரு வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், அது V0ன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தைரிஸ்டர் வந்து ஃபார்வர்ட் பைஸ் ஆனாலும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. எப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா, நம்ம கேட்டுக்கு எப்போ சப்ளை கொடுக்குறோமோ அந்த நேரம் மாத்திரம்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த கேட்டுக்கு சப்ளை கொடுக்கறதோட டெக்னிக்கல் நேம் என்ன சொல்லுவோம்? ட்ரிகரிங் அப்படிம்போம். ட்ரிகரிங் ஆர் ஃபயரிங். ஸோ அந்த தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில், செகண்ட் வேவ் ஃபார்மில் ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் கேட்டுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ அந்த நேரத்தில் தைரிஸ்டர் ஒன்று கண்டக்ட் ஆக ஆரம்பிக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ தைரிஸ்டர் ஒன்று கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும். தெர் இஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோவால் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. அவுட்புட் வோல்டேஜ் V0ங்கிற அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த V0ங்கிற அவுட்புட் வோல்டேஜ் இருக்கிறதுனால அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா, இன்புட் என்ன வேவ் ஃபார்மில் இருக்குதோ அதே வேவ் ஃபார்மில் அவுட்புட் இருக்கும். இப்போ ரெட் கலரில் வரைகிறோம் பாருங்கள், இது அவுட்புட் வோல்டேஜ். அப்புறம் இன்புட்டோட நெகட்டிவ் சைக்கிளில் இந்த தைரிஸ்டர் வந்து கண்டக்ட் ஆகாது. இட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். ஓப்பன் சர்க்யூட்னா தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ வோல்டேஜ். ஸோ அப்போ வந்து பல்ஸ் நம்பர் ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டர் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் சைக்கிளுக்கு பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள், ஒரு இன்புட் சைக்கிளுக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பல்ஸ் மாத்திரம் இருக்குது. அதனால தான் இது ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில், ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தைரிஸ்டர் ஒன் இஸ் கண்டக்டிங். இந்த பீரியடில் தைரிஸ்டர் ஒன்று கண்டக்ட் ஆகுது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தைரிஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகுது. டேர்ன் ஆஃபோட டெக்னிக்கல் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமுட்டேஷன் சொல்லுவோம். காமுட்டேஷன். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த தைரிஸ்டர் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகுது. அதனால் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் காமுட்டேஷன் அப்படிம்போம். தைரிஸ்டர் ஒன் இஸ் நேச்சுரல் காமுட்டேஷன். எகைன் அடுத்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும்போது 2π + ஆல்ஃபாவில் எகைன் த தைரிஸ்டர் ஒன் இஸ் கண்டக்டிங். அப்படியே இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும்.
சைக்கிள் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் வேவ் ஃபார்ம் வோல்டேஜ் வேவ் ஃபார்மு. நம்ம வந்து இங்கே லோடு வந்து ரெசிஸ்டர் லோடு யூஸ் பண்ணதுனால வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கும். வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ வோல்டேஜ் என்ன வேவ் ஃபார்ம் பார்த்தோமோ அதே வேவ் ஃபார்ம் தான் கரண்ட்லேயும் இருக்கும். அதே வேவ் ஃபார்ம் தான் கரண்ட்லேயும் இருக்கும். கரண்ட் வேவ் ஃபார்ம் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஃபோர்த் வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் தைரிஸ்டர் 1. வோல்டேஜ் அக்ராஸ் தைரிஸ்டர் 1. தைரிஸ்டர் 1க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தைரிஸ்டர் 1 கண்டக்ட் ஆகும்போது த வோல்டேஜ் அக்ராஸ் த சுவிட்ச் இஸ் ஐடியலி அதோட வேல்யூ வந்து 0. ஐடியல் அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அந்த பீரியடில் அதோட வேல்யூ வந்து 0. அதர் பிளேசஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்புட்டில் என்ன வேவ் ஃபார்ம் இருக்கோ அதே வேவ் ஃபார்ம் அப்படியே இருக்கும். இன்புட்டில் பாருங்கள், இன்புட்டில் வந்து 0 to ஆல்ஃபா வரைக்கும் சைனூசாய்டல் வேவ் ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படியே இருக்குது. ரைட், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் தைரிஸ்டர் 1. வோல்டேஜ் அக்ராஸ் தைரிஸ்டர் 1. ஸோ இது ஒரு வேவ் ஃபார்ம். இங்கே இது ஏன் ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்புட்டோட ஒரு சைக்கிளுக்கு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிளில் நமக்கு ஒரே ஒரு பல்ஸ் அவுட்புட்டில் கிடைக்குது. ஒரே ஒரு பல்ஸு அவுட்புட்டில் கிடைக்குது. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் பல்ஸ் கன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. அடுத்து ஒரு சின்ன டெரிவேஷன், தட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூ வந்து டிசி வேல்யூ. டைரக்ட் ஒரே சைடு மாத்திரம்தான் அவுட்புட் இருக்கும். அதோட ஆவரேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூ ஆவரேஜ்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆவரேஜ் வேல்யூ. திஸ் இஸ் வி ஆவரேஜ். வி ஆவரேஜ். அந்த வி ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஆவரேஜ் இன்னொரு பேர் என்னன்னா விடிசின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜோட இன்னொரு நேம் வந்து டிசி வோல்டேஜ் ஆர் அவுட்புட் வோல்டேஜ். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா பை பேஸ். ஏரியா பை பேஸ். ஏரியா பை பேஸ். ஸோ ஏரியா மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஏரியானா இன்டெகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். டிவைடட் பை பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பேஸ் வேல்யூ மீனிங் த டைம் பீரியட். பேஸ் வேல்யூ மீனிங் த டைம் பீரியட். டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் அப்படின்னா நம்ம வந்து இந்த தைரிஸ்டர் வந்து ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ட்ரிகரிங் பண்ணுறோம். ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ட்ரிகரிங் பண்ணுறோம். எகைன் இந்த மறுபடியும் அதே தைரிஸ்டர் எந்த இடத்துல ட்ரிகரிங் பண்ணுறோம்னா 2π + ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ட்ரிகரிங் பண்ணுறோம். 2π + ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ட்ரிகரிங் பண்ணுறோம். ஸோ 2 இது 2π + ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறோம். அதோட அவுட்புட் வந்து நேச்சர் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எகைன் இந்த பிளேஸ் எங்கே ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த பிளேஸில் ரிப்பீட் ஆகுது. தட் இஸ் 2π + ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ரிப்பீட் ஆகுது. ஸோ டைம் பீரியட் என்னென்னா ஆல்ஃபாவில் இருந்து 2π + ஆல்ஃபாங்கிறது ஒரு டைம் பீரியட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 2π + ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தோன்னா 2π வருது. இந்த 2π தான் நம்ம என்ன எடுக்கிறோம், டைம் பீரியட்னு எடுக்கிறோம். இந்த 2π தான் நம்மளோட டைம் பீரியட். ஸோ பேஸ் வேல்யூ வந்து 2π. ஸோ இன்டெகிரேஷன் லிமிட் என்ன இருக்குன்னா ஆல்ஃபால இருந்து நம்ம எந்த பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஆல்ஃபால இருந்து 2π + ஆல்ஃபா வரைக்கும் போகிறோம். ஸோ ஆல்ஃபா டு 2π + ஆல்ஃபா இந்த பீரியடில் இன்டெகிரேட் பண்ணுறோம். இந்த பீரியடில் இந்த வேவ் ஃபார்ம் வந்து சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னால Vm sin ωd dωd. சரியா? ரைட். நான் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ Vm / 2π வெளில எடுத்துட்டேன். இன்டெகிரேஷன் ஆல்ஃபா. இந்த இன்டெகிரேஷன் லிமிட் நமக்கு எப்படி குறையுது அப்படின்னா ஆல்ஃபாவில் இருந்து 2π + ஆல்ஃபா வரைக்கும் நான் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ அந்த இன்டெகிரேட் பண்ணுறதுல பையிலிருந்து 2π + ஆல்ஃபா வரைக்கும் அவுட்புட் எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு அந்த பீரியடில் இன்டெகிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த லிமிட் எப்படி குறையுதுன்னா ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் குறையுது. ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும். இது sin ωd dωd. சரியா? இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். நார்மலாக நம்ம பண்ணுற மெத்தடு. சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ωd. லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு. லோயர் லிமிட் வந்து நான் Vm / 2π
இப்போ வந்து அப்பர் லிமிட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பை. சரியா? now vm by 2 pi cos pi ஓட வேல்யூ cos pi value is minus 1. அந்த minus 1 இந்த minus 1 plus 1 மாறிடும். அப்போ 1 plus cos alpha 1 plus cos alpha. இது வந்து v0 ஓட ஃபார்முலா வந்து vm by 2 pi 1 plus cos alpha. இது v0 வேல்யூ. இதே மாதிரி நம்ம I0 எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா I0 ஓட ஃபார்முலா வந்து I0 equal to average current equal to V0 by R. ஸோ என்ன V0 முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோமோ V0 முன்னாடி என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவோட ரெசிஸ்டரால் டிவைட் பண்ணுவார். ஆர் வேல்யூவால் டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் கரண்ட் கிடைக்கும். ஆவரேஜ் கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் டெரிவேஷன் இஸ். அப்புறம் தேர்டு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸோட பேர் என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர். ஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ மீனோட இன்னொரு நேம் வந்து ஆவரேஜ். சரியா? ஸோ இப்போ ஆவரேஜ்னா என்ன மீனிங்னா ஏரியா பை பேஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆவரேஜ் ஏரியா பை பேஸ். ஸோ முன்னாடி என்ன சொன்னோமோ அதை அப்படியே பண்ண வேண்டியதான். ஸோ ஏரியானா இன்டெகிரேஷன் பேஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா முன்னாடி உள்ளதில் 2 பைன்னு வந்தது. முன்னாடி உள்ள இதை பாருங்க, பேஸ் வேல்யூ வந்து 2 பைன்னு வந்தது. லிமிட் எப்படி மாறுதுச்சு அப்படின்னா ஆல்ஃபா டு பைன்னு மாறிடுச்சு. லிமிட் வந்து ஆல்ஃபா டு பை. இது வந்து இன்டெகிரேஷன். திஸ் இஸ் இன்டெகிரேஷன் ஏரியா பை பேஸ். தென் அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். இன்புட்டை ஸ்கொயர் பண்ணணும். இன்புட் வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவ் ஃபார்ம். அதை ஸ்கொயர் பண்ணும்போது விஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டி ஒமேகா டி. இன்புட்டை ஸ்கொயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட் வந்து ரூட் எடுக்கும். சரியா? ரைட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் V0 RMS. ஸோ ஏரியானா இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆவரேஜ் அப்படின்னா ஏரியா பை பேஸு. ஏரியானா இன்டெகிரேஷன் டிவைடட் பை பேஸ் வேல்யூ வந்து 2 பை. ஸ்கொயர் பண்ணணும். இன்புட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். தென் யூ டேக் த ரூட். சரியா? நான் இப்போ இதுலேருந்து விஎம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது விஎம் இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை. இது ஆல்ஃபா டு பை. சைன் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2. இது டி ஒமேகா டி. சரியா? அப்புறம் வந்து இது அப்கோர்ஸ் மேலே உள்ள மொத்த இதுக்குமே ஒரு ரூட் இருக்கும். அது ரூட் எப்படி போடலாம்? ஹோல் பவர் 1/2 போடுறேன். ஹோல் பவர் 1/2. அந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஹோல் பவர் 1/2 போடுறேன். அப்புறம் விஎம் டிவைடட் பை ரூட் பை. ஸோ அந்த 2 வெளில வச்சுக்கிறேன். 2 விட்டு இந்த 2 ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது இந்த டினாமினேட்டர் 2 வெளியில் எடுக்கும்போது ஒரு 2 வரும். ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வெறும் 2ன்னு வச்சுங்க. 2 ரூட் பை. ஸோ ஒன் இன்டெகிரேட் பண்ணும்போது ஒமேகா டி ஆல்ஃபா டு பை. காஸ் 2 பை இன்டெகிரேட் பண்ணும்போது சைன் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2. அந்த லிமிட் இஸ் ஆல்ஃபா டு பை ஹோல் பவர் 1/2. ஹோல் பவர் 1/2. சரியா? now ஸோ இதுக்கு இதை பவர் ஃபேக்டர் அப்புறம் பார்க்கலாம். இந்த டெரிவேஷனில் we have V0 RMS equal to Vm by 2 root pi. ஃபர்ஸ்ட் டேர்மில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒமேகா டி. இதில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது பை மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1/2 sin 2 pi minus
sin 2 alpha 1 by 2. ஸோ இந்த செகண்ட் டேர்மில் second term, in the second term, when we substitute lower and upper limit, we have sin 2 pi sin 2 alpha. இது simplify பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா Vm divided by root pi minus alpha. The sin 2 pi value வந்து 0. sin 2 pi value is 0. So minus plus மாறிடும் plus sin 2 alpha divided by 2 whole power 1 by 2 whole power 1 by 2. இது வந்து என்னன்னா V0 RMS. இது வந்து V0 RMS. இப்போ இதே மாதிரி I0 RMSக்கு V0 RMS divided by resistor. Current is equal to voltage divided by resistor. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பவர் ஃபேக்டர். இப்போ வந்து ஒரு கன்வெர்ட்டர் எடுத்திருக்கோம். இந்த கன்வெர்ட்டர் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறோம். பவர் ஃபேக்டர் இந்த கன்வெர்ட்டருக்கு வந்து கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் வந்து ஏசி, கிடைக்கிற அவுட்புட் வந்து டிசி. ஸோ ஏசி பவர் டு டிசி பவர். current direction is this, current மாறி. ஸோ திஸ் இஸ் அ கன்வெர்ட்டர். நமக்கு எல்லாம் தெரியும் ஏசி பவர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா விஐ காஸ் பின்னு சொல்லுவோம் ஏசி பவரை. டிசி பவர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டும். சரியா? ஸோ இந்த டிசி பவர் இங்கே நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிசி பவர். ஸோ இங்கே சப்ளை வோல்டேஜ் வந்து விஎஸ். ஸோ கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் ஒரே கரண்ட் தான், இன்புட் சைட்லேயும் சரி அவுட்புட்லேயும் சரி ஒரே கரண்ட் தான் போகுது. இன்புட்லேயும் சரி அவுட்புட் ஒரே கரண்ட் போகிறதுனால அந்த இது வந்து I0 RMS வச்சுக்கிறேன். ஒரே கரண்ட் RMS கரண்ட் தான் போகுது. இங்கேயும் I0 RMS. ஸோ கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் கிடைக்க பவர் வந்து V0 RMS. ஸோ பவர் இன்புட் ஏசி பவர் அப்படியே டிசி பவருக்கு மாற்றுறேன். ஸோ இந்த ரெண்டு டேர்முமே ஈக்குவல். இட் இஸ் பிஎஸ் I0 RMS காஸ் பை இஸ் ஈக்குவல் டு V0 RMS I0 RMS. ஸோ ரெண்டு சைடு உள்ள RMS வந்து I0 RMS கேன்சல் ஆகிடும். நம்ம காஸ் பை மாத்திரம் பார்த்தோம்னா காஸ் பை இஸ் நத்திங் பட் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு V0 RMS டிவைடட் பை விஎஸ். சரியா? ஸோ மொத்தம் அஞ்சு டெரிவேஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து V0 ஆவரேஜ் வேல்யூ, தட் இஸ் அவுட்புட் ஆவரேஜ் வேல்யூ. செகண்ட் வந்து I0 ஆவரேஜ் கரண்ட். தேர்ட் வந்து V0 RMS அவுட்புட் RMS வேல்யூ. அண்ட் ஃபோர்த் வந்து I0 RMS. அந்த ஃபிஃப்த்து வந்து பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு V0 RMS டிவைடட் பை விஎஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல்.